ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. திமுகவை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவிலையும் வாரிசு அரசியல் ஆரம்பமாகுதா அப்படின்ற கேள்வி ரொம்ப முக்கியமா அரசியல் களத்துல முன்வைக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னுடைய மகனான மிதுன் இருக்கார் இல்லையா, ஸோ மிதுனை அரசியலுக்கு கொண்டு வரதுக்கும் அதை தாண்டி வந்துட்டு இளைஞரணி செயலாளர் அப்படி இல்லை அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப செயலாளர் ஆக்குறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி முயற்சிகளை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றதுதான். ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு தன்னுடைய மகனை அரசியல் களத்துக்குள்ள கொண்டு வந்தாரு அப்படின்னா அப்புறம் எப்படி திமுகவை பார்த்து வாரிசு அரசியல் அப்படின்ற பிரச்சாரத்தை முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டும் அதிமுக பலருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உண்மையாவே தன்னுடைய மகனான மிதுன் இருக்கார் இல்லையா, மிதுனை அரசியலுக்குள்ள கொண்டு வராரா எடப்பாடி பழனிசாமி? அதை தாண்டி வந்துட்டு அதிமுக பல முக்கியமான முடிவுகளை மிதுன் தான் எடுக்கிறாரு அப்படின்ற பேச்சும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ என்னதான் நடக்குது அதிமுகவுடைய எதிர்கால திட்டம் தான் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோவை நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இருக்கக்கூடிய பலருமே முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படின்றத மிதுன் தான் முடிவு பண்றாரு. பல முக்கியமான விஷயங்கள்ல மிதுன் சொல்றதுதான் முடிவா வெளிவருது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்துல இருந்தே குற்றச்சாட்டெல்லாம் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்ற பிரச்சனை வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில இருந்த பிரச்சனையை விட ஓபிஎஸ் மகளான ரவீந்திரநாத் இருக்கார் இல்லையா, அவருக்கும் இபிஎஸ் மகனான மிதுனுக்கும் இடையில இருந்த ஈகோ பிரச்சனை தான் அவ்வளவு பெரிய அளவுல எடுத்திருந்துச்சு. ஸோ ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்ற பிரச்சனைய பின்னாடி நின்று இயக்குனது ரெண்டு பேருடைய மகன்களும் தான். அதுல மிதுன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இனிமேல் ஓபிஎஸ் கட்சியிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனாலதான் அவர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பல இருந்தே பரவலா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் டைம்லயும் மிதுன் இருக்காரு இல்லையா, மிதுன் வந்துட்டு தனித்தனியா வந்துட்டு ஐடி மினிஸ்டர்ஸா எலெக்ஷன் வேலைகளும் பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் முடிவு, அதாவது தேர்தல் முடிவு இருக்கு இல்லையா, தேர்தல் முடிவுக்கு அப்புறமா வந்துட்டு அதிமுக பல சறுக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ரைட் ஹேண்ட் நிழல் அப்படின்லாம் சொல்லி வர்ணிக்கப்பட்ட எஸ்பி வேலுமணியில ஆரம்பிச்சு விஜயபாஸ்கர், சி சண்முகம், அதை தாண்டி பல முன்னாள் அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லியும் அதிமுக இருந்து விலகி தாவேக்கால ஐக்கியமாயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ திமுக ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தோம்னா இளைஞர்களால தான் இந்த எலெக்ஷன்ல தோற்றோம் அப்படின்றதுனால ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லி முன்னெடுத்து மறுபடியும் இளைஞர்களை இயக்கம் இருக்கு இல்லையா, இயக்கத்துல கட்சியில இணைச்சாகணும், இளைஞர்களுக்கு பல முக்கியமான பதவிகளையும் பொறுப்புகளையும் கொடுக்கணும் அப்படின்ற முடிவுக்கும் வந்திருக்காங்க. ஒரு பக்கத்துல வந்துட்டு நம்பிக்கையான ஒரு சிலரே வந்துட்டு துரோகம் பண்ண விளைவு, இன்னொரு பக்கம் வந்துட்டு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக இருக்கு இல்லையா, திமுகவுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணித்தான் மிதுன் இருக்காரு இல்லையா, மிதுனை வந்துட்டு கட்சியில சேர்க்கறதுக்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தோம்னா விஜய் இருக்காரு இல்லையா, விஜய் ஒரு பக்கம் இருக்காரு, அந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் இருக்காரு அப்படிங்கும் போது அதிமுகவையும் அந்த மாதிரி வந்துட்டு அடுத்த கட்டம் இவர் தான் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டி கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ இது வந்துட்டு இளைஞர்களுடைய காலமா இருக்கு, அதாவது விஜய் ஒரு பக்கம், உதயநிதி ஒரு பக்கம், அண்ணாமலை ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இந்த டைம்ல மிதுனையும் உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது அவருடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கும் ஒரு பிளஸ் பாயிண்டா அமையும். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியை அவர் நம்பின பலருமே காலவாரி விட்ட நேரத்துல எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாதவங்களை வச்சு தன்னை சுற்றி அரசியல் களத்தை உருவாக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பல முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் எம்எல்ஏக்களும் தாவேக்கால ஐக்கியமாயிருக்காங்க, இன்னும் பலரும் வந்துட்டு ஐக்கியமாக போறாங்க அப்படின்றதுனால கட்சியை வந்துட்டு மறுகட்டமைப்பு செஞ்சே ஆக வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிமுக அப்படின்ற ஒரு இயக்கத்துல இருந்து முதலமைச்சர் ஆனதோட மட்டும் இல்லாம அதிமுக இயக்கத்தை வந்துட்டு எம்ஜிஆர் உருவாக்குனாரு, ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் அதை முடிச்சாரு, அந்த இயக்கத்தை வந்துட்டு ஒன்றும் இல்லாம பண்ணாரு அப்படின்ற பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அதிமுகவை இன்னும் படுபயங்கரமா ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஓடி ஓடி உழைக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இன்னைக்கு
காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய பல மூத்த நிர்வாகிகள், முன்னணி நிர்வாகிகளுக்குமே இந்த சோசியல் மீடியா பாலிடிக்ஸ் அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுல சிரமம் இருக்கு. மிதுன் இந்த டைம்ல உள்ள வந்தாரு அப்படின்னா அந்த சோசியல் மீடியா பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ சோசியல் மீடியா பாலிடிக்ஸ் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி கட்சியுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படின்றதுனாலதான் மிதுனை அதிகாரப்பூர்வமா கட்சியில இணைக்கிறதுக்கான அறிகுறிகளை தென்பட ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அதுலயும் வந்துட்டு பொதுவெளிகளை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி பழனிசாமியுடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்லி பலராலும் சொல்லக்கூடிய KP முனுசாமி இருக்காரு இல்லையா, அவரே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிர்வாகிகள் கூட்டத்துல மிதுன் வந்துட்டு அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு ஒரு கூட்டத்துல சொல்றாரு. ஆனா அதே KP முனுசாமி என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, அவர் வந்துட்டு வர வேணாம் அப்படின்னு வந்துட்டு நீங்க சொல்ல முடியாது, நீங்க வந்துட்டு அவர் நாங்க வரணும் அப்படின்னு சொல்லி அவரை நாங்க வற்புறுத்த மாட்டோம். அதே மாதிரி மிதுன் வரணும்னு நினைச்சு வந்தாருன்னா அவரை வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் கூட்டத்துல பேசுறாரு. சோ அப்படி வந்துட்டு KP முனுசாமி சொன்னதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான நெகட்டிவ் பதிலுமே தரல அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒட்டுமொத்தமா பேசி வச்சுதான் தன்னுடைய மகன் இருக்காரு இல்லையா, மகனான மிதுனுக்கு அதிமுகல முக்கிய பொறுப்புகளை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாரு எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சியினுடைய ஆதரவாளர்களே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவை குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ என்னதான் மகனுக்கு பதவி கொடுத்து அழகு பார்க்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருந்தாலும் கூட எதிர்கட்சியான திமுகவை நம்ம வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டுதான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி விமர்சனம் பண்றோம். எங்க போனாலுமே வந்துட்டு அப்பாவால முதலமைச்சர் ஆனீங்க அப்படின்னு சொல்லி பேசுறோம். அப்படி இருக்கும்போது நம்மளே அந்த வாரிசு அரசியலை கட்சிக்குள்ள ஆரம்பிச்சு வச்சோம் அப்படின்னா அது எங்க கொண்டு போய் முடியும், கட்சிக்கு எந்த அளவுக்கு நல்லதா அது இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாததுனாலதான் உடனடியா வந்துட்டு மிதுனுக்கு பதவி தரலாமா வேணாமா அப்படின்ற ஆலோசனையில ஈடுபட்டிருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. சோ நீங்க சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமியினுடைய மகனான மிதுனுக்கு அதிமுக பதவி கொடுத்தா அது அதிமுகக்கு நல்லதா இல்லையா, அது என்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம். டாடா, பை பை.